ஹாய் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோன்னா, எனக்கு வந்து ரொம்ப நாளாக இந்த வீடியோ பண்ணணும்னு ஆசை. ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா யூ வில் கெட் இட். அதாவது ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதோ இல்லை நம்ம ஒரு பேஷன் பின்னாடி போகிறதோ, சப்போஸ் ஒரு யூடியூபர் ஆகுனா கூட நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ அதில் அதிகமாக சம்பாதிக்கிறோமோ அந்த அளவுக்கு அதில் எக்ஸ்பெண்டிச்சரும் இருக்கும். அது அந்த அளவுக்கு நம்ம அதுக்கு திரும்ப கொடுத்தா தான், அதுக்கு ஒரு ஃபியூல் போட்டால் தான் மாசானா அதுவும் நமக்கு இன் ரிட்டர்ன் தரும் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா, ஹவு மச் ஐ ஸ்பெண்ட் ஆஸ் அ யூடியூபர். ஒரு யூடியூப் சேனல் வச்சு அதை நான் வீடியோஸ் போட்டு லைக் கண்டென்ட் கிரியேட் பண்ணி நான் போடுறதுக்கு நான் எவ்வளோ செலவு பண்ணுறேன், ஸோ எவ்வளோ சம்பாதிக்கிறேங்கிறது அது நான் இயர் அண்ட் அப்போ மிடில் சொல்கிறேன். ஒரு இது வந்து எவ்வளோ செலவு பண்ணுறேன் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கணும். ஸோ எல்லாருமே வந்து எவ்வளோ வருதுன்னு சொல்கிறாங்க, பட் அதுக்காக எவ்வளோ மறுபடியும் இன்புட் போகுதுன்னு யாரும் சொல்கிறதில்ல. ஸோ நான் வந்து இது உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சேன். ஸோ இந்த வீடியோ இதை பற்றி தான் கம்ப்ளீட்டாக இருக்க போது உங்களுக்கு நிறைய ஐடியாஸ் கிடைக்கும். இவ்வளோலாம் இருக்கா, இவ்வளோலாம் செலவு பண்ணணுமா அப்படின்னா. இது எதுவுமே இனிஷியல் ஸ்டேஜில் நான் சொல்லவே இல்லை. இனிஷியல் ஸ்டேஜில் நான் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும்போது ஃபோனில் எங்கள் வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற கதவுல தான் நான் முதல் வீடியோ பண்ண ஆரம்பித்தேன். ஸோ அப்போ நான் எந்த கியர்ஸுமே வாங்கலை, எந்த செலவுமே இல்லை. எல்லாமே என் ஃபோன் தான், என் சாம்சங் ஃபோனை வச்சு தான் எடிட் பண்ணுவேன் எல்லாமே. ஸோ பெரிய செலவே இல்லை. ஈவன் தெளிவாக சொல்லணும்னா, நான் ஒரு 50K 60K சப்ஸ்கிரைபர்ஸ் வர வரைக்கும் கூட, ஃபேமிலி மெம்பர்ஸ் எனக்கு வர வரைக்கும் கூட நான் எந்த செலவுமே பண்ணதில்லை. என்ன இருக்கோ அதை வச்சு தான் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணி இன்னும் நல்லா குவாலிட்டி கொடுக்கணும், இன்னும் நல்லா பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போது நான் சிலது இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ அதே என்னங்கிறது ஒரு யூடியூபராக எவ்வளோ நான் செலவு பண்ணுறேன் யூடியூப்க்கு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் கிளியர் கட்டாக பார்க்கலாம். ஸோ இதை நான் ஒரு 5 செக்டார்ஸாக பிரித்து வச்சிருக்கேன். ஸோ 5 செக்டார்ஸ்லேயும் நான் இண்டிவிஜுவலாக ஒரு அமௌண்ட் போட்டால் தான் எனக்கு வந்து ஒர்க் போயிட்டே இருக்கும். ஸோ எவ்ரி மந்த் என்ன நடந்தாலுமே இந்த 5 செக்டார்ஸில் நான் காசு போடுவேன். அந்த காசு போட்டால் தான் நான் ஒர்க் பண்ண முடியும், எல்லாமே செய்ய முடியும். பிகாஸ் டீம் கொஞ்சம் பெருசாகிட்டு இருக்குது, நிறைய ஒர்க் பண்ணுறோம். இதில் ஒரு ஹைலைட்டான விஷயம்னா, யூடியூப்பில் வர ₹1 கூட, அதாவது யூடியூப் ரெவன்யூலேருந்து வரும் பாருங்களா, ஆட்சன்ஸ் ரெவன்யூவில் வர ₹1 கூட நான் எடுத்துக்கிட்டதே கிடையாது. இன்னி வரைக்கும் டில் டேட் நான் என் டீம் ஃபார்ம் பண்ணதுலேருந்து எடுத்துக்கிட்டதுக்கு ஃபுல்லாக என் டீம் மெம்பர்ஸ்க்கு மட்டும்தான் கொடுக்குறேன். யூடியூப் ஆட்சன்ஸ் ரெவன்யூ இது வரைக்கும் நான் எடுத்துக்கிட்டே கிடையாது. இது நான் உங்ககிட்ட ரொம்ப நாளாக சொல்லணும்னு நினச்சது. ஃபர்ஸ்ட் செக்டார் என்னென்னு பார்த்தீங்கன்னா எடிட்டிங். ஸோ இந்த எடிட்டிங் செக்டாரில் எனக்கு வந்து ஒரு 3 சப் செக்டார்ஸ் இருக்குது. ஸோ சப் விஷயம் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா என்னோட எடிட்டர். ஸோ இப்போ எடிட்டராக இருந்து இஸ் லைக் டிஃப்ரெண்ட்டாக இன்னும் கொஞ்சம் மாறிட்டார். ஸோ அவருக்கு நான் வந்து எவ்ரி மந்த் 35,000 கொடுக்கணும். ஸோ அவரோட வீடியோ நீங்கள் நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கீங்க. ஸோ அது வேணுனாலும் கீழே காமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. எடிட்டரோட நான் ஒரு கான்வர்சேஷன் சீக்கிரமாக வைக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா கீழே காமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட தம்ப்நெயில்லாம் ரெடி பண்ணுறதுக்கு எடிட்டிங்க்கு நான் சாஃப்ட்வேர்ஸ் வேணும்ல. ஸோ அதுக்கு கேன்வா அப்படிங்கிற சப்ஸ்கிரிப்ஷன் இருக்குது. ஸோ அதுக்கு வந்து நான் $499 பே பண்ணுறேன்னு நினைக்கிறேன். $499 தான் நினைக்கிறேன். ஸோ இதில் தான் நான் வந்து எல்லா எடிட்டிங் ஒர்க்ஸ், அதாவது என்னோட தம்ப்நெயில் ரெடி பண்ணுறது, ஃபோட்டோஸ், அதாவது ஃபோட்டோ தம்ப்நெயில்ஸ் எல்லாமே இதில் தான் ரெடி பண்ணுவேன் உட்காந்து பொறுமையாக. அதுவும் என் கைப்பட நானே தான் பண்ணுவேன், யார்ட்டையுமே அதை கொடுக்க மாட்டேன். எனக்கு எப்பயுமே தம்ப்நெயில், யூடியூப் அப்லோடிங் இது எப்பயுமே என்கிட்ட இருந்து தான் போடணும்னு நினைப்பேன், யார்ட்டையும் கொடுக்கறது இல்லை. அது இட்ஸ் லைக் எனக்கு ஒரு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். அது மூணாவது விஷயம் பார்த்தீங்கன்னா எபிடமிக் சவுண்ட்ஸ். நான் பின்னாடி வீடியோஸில் பின்னாடி வர மியூசிக்ஸு, இல்லை நம்மளோட தீம் சாங்ஸ், அதாவது நம்மளோட இன்ட்ரோவில் வர மியூசிக்ஸு, ஒரு இன்ட்ரோக்கு வர மியூசிக்ஸு, எஃபெக்ட்ஸ், இது எல்லாமே இதுலேருந்து தான் பே பண்ணி வாங்குறோம். எல்லாம் நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருக்காங்க, அப்புறம் காப்பிரைட் இல்லாமல் சவுண்ட்ஸ் கொடுங்க. அது யூடியூப் லைப்ரரியிலே இருக்கும், பட் என்னால் அந்த அளவுக்கு ஒரு ஃபீலாக அதில் கிடைக்கிறதில்ல. ஸோ அதனால் நான் என்ன பண்ணிட்டேன்னா எபிடமிக் சவுண்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் வாங்கி நான் அந்த சப்ஸ்கிரிப்ஷன் எடுத்துக்கிட்டேன். ஸோ எவ்ரி மந்த் அதுக்கு வந்து $7 to $8 நான் பே பண்ணுவேன். இட்ஸ் அரௌண்ட் லைக் $599 to $600 நான் பே பண்ணுறேன். ஸோ எடிட்டிங் செக்டார்லேயே வந்து பார்த்தீங்கன்னா 35,000 என் எடிட்டருக்கு, அப்புறம் வந்து ஒரு $499 கேன்வாக்கு, அப்புறம் மறுபடியும் என்னோட எபிடமிக் சவுண்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு $599 பே பண்ணுறேன்னு நினைக்கிறேன். ஸோ அப்ராக்சிமேட்டாக ரவுண்டாக பார்த்தீங்கன்னா எடிட்டிங்க்கு மட்டும் ₹36,100 நினைக்கிறேன். மேக்ஸில் தப்பாக இருந்தால் மன்னிச்சுக்கோங்க. செகண்ட் செக்டார் பார்த்தீங்கன்னா என்னோட கான்டென்ட் கிரியேஷன் செக்டார். ஸோ இதில் வந்து கண்டென்ட் ஆர்கனைசர் அப்படின்னு என் ஃபியான்ஸே ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ அவங்க வந்து எந்தெந்த கான்டென்ட்லாம் நான் என் லைஃப்பில் போட்டு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நான் கண்டென்ட்லாம் பார்த்தீங்கன்னா யோசிச்சு அதை வந்து என்னோட லைஃப்பில் அடாப்ட் பண்ணி அதை ஸ்டோரி டெல்லிங்காக மாற்றி கண்டென்ட்டை ஒரு வீடியோஸ்க்கும் கண்டென்ட்டாக எழுதி நான் ஃபுல்லாக ரெடியாக ஆர்கனைஸ் பண்ணி வச்சாலுமே அதை எடுத்து அவங்க கிட்ட கொடுத்துருவேன். ஸோ அவங்க என்ன பார்த்தாங்க, ஷெடியூல் பண்ணுவாங்க. ஸோ எப்பப்பெல்லாம் ஷெடியூல் வேணும் அப்படிங்கிறத நான் சொல்லிவிடுவேன். ஸோ அதை வச்சு அவங்க வந்து எவ்ரி வீக் ஷெடியூல் பண்ணி எனக்கு தருவாங்க. இன்றைக்கி இது போடலாம், அன்றைக்கி இது போடலாம் அப்படின்ட்டு அவங்க கேட்பாங்க. இதெல்லாம் நான் வந்துட்டு ஒர்க் அவுட் பண்ணியா, ட்ரை பண்ணியா, இந்த ஒர்க்ஸை நீ கரெக்டாக முடிச்சியா, இந்த ஒரு பாயிண்ட்டுமே நீ உன் லைஃப்பில் போட்டு ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தியா, நல்லா வந்திருக்கா. ஸோ அதை மாதிரிலாம் யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் அதெல்லாம் ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு அவங்க எனக்கு கண்டென்ட் லைக் அந்த ஆர்கனைஸ் பண்ணுவாங்க. வீடியோ இன்றைக்கி இது போஸ்ட் பண்ணலாம், அன்றைக்கி போஸ்ட் பண்ணலாம், என்னை வந்து புஷ் பண்ணுறது அவங்க தான். மண்டே அன்றைக்கி இந்த வீடியோஸ் எடுக்கணும், டியூஸ்டே அன்றைக்கி இந்த வீடியோஸ் எடுக்கணும், தேர்ஸ்டே அன்றைக்கி இந்த வீடியோஸ் எடுக்கணும் அப்படின்னு ஃபுல்லாக ஆர்கனைஸ் பண்ணி போஸ்டிங் எல்லாமே அவங்க தான் டேக் கேர் பண்ணிக்கிறாங்க. அண்ட் நம்பர் 2 என்னென்னு பார்த்தீங்கன்னா குட் நோட்ஸ். ஸோ நான் இப்போ யூஸ் பண்ணுறது டிஜிட்டல் பென்சில். ஒன் ஆஃப் த மோஸ்ட் நான் பண்ண அதிகபட்ச எக்ஸ்பென்சிவான செலவில் என்ன ரொம்ப நல்ல செலவுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஐபேட் ஆப்பிள் பென்சில் வாங்கினது தான். அப்சல்யூட்லி பர்ஃபெக்டான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்னு சொல்லுவேன். பிகாஸ் இது வந்ததுலேருந்து நான் நோட் பேப்பர் பென் எதுவும் யூஸ் பண்ணுறதில்ல. பட் இது வந்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா
நான் ஒரு 10-15 நோட்ஸ் யூஸ் பண்ணுவேன், ஹேண்ட் ரைட்டன் நோட்ஸ். ஒன்று எடுத்துட்டு என்னால் வெளியில் போக முடியல. ஸோ முக்கியமான என்னோட 2-3 நோட் அது கண்டிப்பாக வந்து ஃபிசிக்கலாக எழுதுறது நான் எழுதிட்டு தான் இருப்பேன், அதாவது பேப்பர் பெனில். பட் என்னோட எக்ஸ்ட்ராவாக இந்த கண்டென்ட் கிரியேஷன் இதெல்லாம் என்னோட எக்ஸ்பென்சஸ் இதெல்லாம் வந்து ஃபிசிக்கலாக எழுதுகிற பேப்பர்ஸில் தான். இதில் வந்து கண்டென்ட்டுக்காகவே மட்டுமே எழுதி நெட்லேருந்து எடுத்து பண்ண முடியல ஒரு டைமும். ஸோ சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டேப் இங்கே ஒரு டேப் வச்சு நெட்லேருந்து ஃபோட்டோஸ் எடுத்து அதை கரெக்டாக பண்ணி அதை டேட்டாஸ் இதெல்லாம் எடுக்கிறதுக்கு எனக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அப்சல்யூட்லி வொர்த் த இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ இது ரெண்டுக்கும் பார்த்தீங்கன்னா குட் நோட்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப் வந்து சப்ஸ்கிரிப்ஷனோட தான் பண்ண முடியும். ஸோ அதில் தான் எல்லா நோட்ஸும் எடுப்பேன், ஃபுல் நோட்ஸும். ஸோ அது வந்து $699 நினைக்கிறேன். 699 899 நினைக்கிறேன். ஸோ அரௌண்டாக அப்ராக்சிமேட்டாக 900 வச்சுக்கிறேன், இல்லை 699 எனக்கு கிளியராக தெரியல. ஸோ அது ஒன்று. அண்ட் அவங்க ஃபியான்ஸே ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ அவங்க வந்து ஜாபை ரிலீவ் பண்ணிவிட்டு எனக்காக வந்து ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்கு மந்த்லி 20,000. ஸோ 20,000 ப்ளஸ் 600 நான் 99 இல்லை 899 தெரில. ஸோ 20,700 அப்படின்னு ஒரு கால்குலேஷன் வச்சுக்கலாம். ஸோ 20,700 இதுக்காக நான் ஸ்பெண்ட் பண்ணணும். நம்பர் 3rd செக்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா என்னோட வந்து பர்ச்சேசஸ். அதாவது நான் இப்போ ஒரு ட்ரெஸ் சொல்கிறேன், இதெல்லாம் எப்படிலாம் ட்ரெஸ் போடணும், ஷூஸ் போடணும், இல்லை பர்ஃப்யூம்ஸ் எல்லாம் நான் யூஸ் பண்ணி சொல்கிறேன் உங்களுக்கு அப்படின்னா, இது எல்லாத்தையுமே நான் என் லைஃப் ஸ்டைலில் எடுத்துகிட்டு வந்து யூஸ் பண்ண ஒரு வாட்டர் பாட்டிலோ எதுவாக இருந்தாலுமே எது சொன்னாலுமே நான் எவ்ரி மந்த் வந்து அதை ஆர்கனைஸ் பண்ணி எடுத்துகிட்டு போகிறதுக்கு எனக்கு சர்டன் அமௌண்ட் தேவைப்படும். ஸோ சில ட்ரெஸ்ஸஸ் வாங்கணும், சில ஷூஸ் வாங்கணும், சில அக்சசரிஸ் வாங்கணும். அதாவது ட்ரெஸ்ஸுக்கு மட்டும் ஃபேஷன் மட்டும் நம்ம சேனல் கிடையாது, ப்ரொடக்டிவிட்டி திங்ஸ் எல்லாம் வாங்கணும். ஸோ எதுவாக இருந்தாலுமே நான் ஃபஸ்ட்டு எடுத்து என் லைஃப்பில் போட்டு ட்ரிம்மர் அது இது எல்லாமே வாங்கி ட்ரை பண்ணுறதுக்கு மந்த்லி 10,000 எடுத்து வச்சுருவேன். ஸோ அதில் வந்து செக்ரிகேட் பண்ணி பிரிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா 5,000 ட்ரெஸ்ஸுக்கு. இட்ஸ் லைக் இது எல்லாருமே 5,000 ரூபாய்க்கு வாங்கணுமா அப்படி கிடையாது. நான் உங்களுக்கு வெரைட்டியாக சொல்கிறேன். ஸோ அதில் உங்களுக்கு தேவையான ஸ்டைல்ஸ் நீங்கள் எடுத்துக்கிறீங்க. அதாவது எல்லா வீடியோஸில் நான் சொல்கிற எல்லா ஸ்டைல்ஸுமே எல்லாருமே ஃபாலோ பண்ண போகிறதில்ல. அதில் உங்களுக்கு எந்த ஸ்டைல் பிடிச்சிருக்கோ அதை எடுத்துக்கிறீங்க. பட் நான் வந்து ஓவரால் ஆடியன்ஸ்க்கா, அதாவது ஓவரால் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கா எல்லாத்துக்குமே அது கொடுக்கும்போது நான் எல்லாத்தையுமே ட்ரை பண்ணணும். ஸோ அதுக்காக நான் வந்து 5,000 அதுக்கு ஸ்பெண்ட் பண்ணுவேன். 2,000 ஸ்னீக்கர்ஸ் அந்த ஷூஸ் வாங்குறதுல ஸ்பெண்ட் பண்ணுவேன். அண்ட் another 2,000 வந்து பார்த்தீங்கன்னா அக்சசரிஸ் இந்த மாதிரி விஷயத்தில் ஸ்பெண்ட் பண்ணுவேன். அண்ட் லாஸ்ட்டாக 1,000 rupees கேஜெட்ஸ், அதாவது குட்டி குட்டி ப்ரொடக்டிவிட்டி கேஜெட்ஸில் குட்டி குட்டி அலாம் கிளாக் அது இதுன்னு பர்ச்சேஸ் பண்ணி எதாவது ட்ரை பண்ணிட்டு இருப்போம். ஸோ அதுக்கு மந்த்லி 10,000 வேணும். ஸோ கிளாத்ஸுக்கு 5,000, அக்சசரிஸ்க்கு 1,000, 2,000, ஷூஸ்க்கு வந்து 2,000 அண்ட் கேஜெட்ஸ்க்கு ஒரு 1,000 rupees. ஸோ இதெல்லாம் போட்டால் 10,000. நம்பர் 4th இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த எக்ஸ்ட்ரா சொல்கிறது அதர்ஸ்ன்னு நான் வச்சுப்பேன். இது எல்லா மாதமும் பண்ணுவேனான்னு எனக்கு தெரியாது. பட் முடிஞ்ச வரைக்கும் எல்லா மாதம் பண்ணுறது, இந்த ஃபோட்டோ ஷூட் போகிறது, ட்ராவலிங் பண்ணுறது, இது எல்லாமே அதில் வச்சுப்பேன். அதாவது ஃபோட்டோ ஷூட்டுக்கு போகிற ட்ராவலிங், வீடியோஸ்க்கு போகிற ட்ராவலிங், வீடியோஸ்க்காக யார்ட்டையா பேச போகிறோம், இந்த ஏதாச்சும் ஒருத்தட்ட ஒரு ஹெல்ப் கேட்க போகிறோம், எல்லாமே இதுக்குள்ளார கொண்டாந்துருவேன். ஸோ இதில் 3ஆக பிரிச்சுப்பேன். ஃபோட்டோ ஷூட்னா 1,000, 2,000 அந்த மாதிரி செலவு பண்ணுவேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ ஷூட்டுக்கு 3,000, ட்ராவலுக்கு 2,000 rupees எடுத்து வச்சுருவேன். அதாவது இந்த மாதம் ஃபுல்லாக பிஸ்னஸ்க்காக, அதாவது யூடியூப்காக எவ்வளோ ட்ராவல் பண்ணுறனோ அதெல்லாம் இதுக்குள்ளார வந்துடும். அண்ட் ஃபுட்டுக்கு 500 to 1,000 இதை நான் எடுத்து வச்சுருவேன். ஸோ 3,000, 2,000 ப்ளஸ் இது ஒரு 1,000 வச்சுக்கிட்டிங்கன்னா 3 + 3 அது 6,000 rupees இதுக்காக நான் கண்டிப்பாக எடுத்து வச்சு தான் ஆகணும். ஸோ த லாஸ்ட் அந்த ஃபைனல் செக்டர்னு பார்த்தீங்கன்னா என்னோட கியர்ஸ். ஸோ இது ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட். பட் அடிக்கடி கொஞ்சம் அப்கிரேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும்ல. பட் நான் எதுவுமே அப்கிரேட் பண்ணதில்லை இது வரைக்கும். நான் பேசிக்காக என்ன வச்சுருந்தேனோ அதே தான் இப்போதைக்கு வச்சுட்டு இருக்கேன். இன்னும் எதுவுமே மாற்றினதில்லை. பட் நான் இன்னும் அப்கிரேட் பண்ணணும், நிறைய அக்சசரிஸ் போகணும், லைக் நிறைய கீர்ஸ் வாங்கணும், நிறைய ஆங்கிள்ஸ் எடுக்கணும், நிறைய ஷார்ட்ஸ் எடுக்கணும், உங்களுக்கு பார்க்க நல்லா இருக்கணும். லைக் நீங்கள் அதை வந்து ஃபுல் பிளஜ்டாக பார்க்குறேன், என்னடா சைட் வியூ தெரிய மாட்டேங்குது, என்னடா பேக் வியூ தெரியும், இதெல்லாம் தெரியாத மாதிரி ஃபுல்லாக உங்களுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறேன். பட் இப்போதைக்கு இந்த இது வச்சிருக்கேன். ஸோ இந்த கியர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட கேம் வந்து Canon 200Dன்னு நினைக்கிறேன், Mark 3 சம்திங். எனக்கு அது பேர்லாம் கிளியராக தெரியல, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்டு வாங்கினேன். ஸோ என்ன பேருன்னு கேட்டு வாங்கினேன். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா 45,000 நினைக்கிறேன், 45,000 to 50,000 வந்துச்சு. ஸோ 50,000 வச்சுக்கலாம். அண்ட் என்னோட லென்ஸ் 50mm லென்ஸ் வந்து 8,000 to 9,000 வந்துச்சு, அது ஒரு லென்ஸ் வாங்கினேன். அண்ட் என்னோட 24mm லென்ஸ் வந்து 9,500 சம்திங் வந்துச்சு. ஸோ அது ஒன்று வாங்கினேன். அண்ட் லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா என்னோட மைக்கு. இன்னி வரைக்கும் நான் ஒரு பெரிய மைக்லாம் யூஸ் பண்ணதே இல்லை. 799 800 நான் வந்து போயோ மைக் வாங்கினேன். அதை தான் இன்னி வரைக்கும் நான் பயன்படுத்திட்டு இருக்கேன். பிகாஸ் எனக்கு அவுட்டோரில் போய் எடுக்கிற சூழ்நிலை வரல. அதே மாதிரி எனக்கு மைக்குக்கு ஒரு 30,000 செலவு பண்ணணும், மனசு வலிக்குதுன்னு. பட் வாங்கணும், ஒரு நல்ல மைக்காக வாங்கி பாட்காஸ்ட்டுக்கு இதுக்கெல்லாம் நல்ல மைக் வாங்கணும். லெட் மீ ட்ரை இட் அவுட். ஸோ இது வந்து என்னோட கியர் செக்டார். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மெஜாரிட்டி ஆஃப் த மணி இருக்குது, 74,000 rupees இதில் மட்டும் இருக்குது. ஸோ இதில் மட்டும் தான் மெயினாகவே இருக்குது. பட் இதையும் நான் அப்கிரேட் பண்ணிகிட்டே இருக்கணும், நிறைய லென்ஸ் வாங்கணும், பாடி வாங்கணும், இதெல்லாம் ட்ரை பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா யாருமே இன்டர்மீடியட்டாக இருக்கிறவங்களுக்கோ பிகினருக்கோ கிடையவே கிடையாது. இது எதையுமே நீங்கள்லாம் ஃபன்னாக ஜாலியாக சூப்பராக உங்கள்கிட்ட ஃபோன் இருக்கா போதும் ஜாலியாக பண்ண ஆரம்பிங்க. உங்கள் சப்போஸ் ஒரு யூடியூபர் ஆகணும், ஒரு கண்டென்ட் கிரியேட் ஆகணும், இன்ஸ்டாகிராம், யூடியூப் ஏதோ ஒரு பிளாட்ஃபார்மில் எனக்கு வரணும்னா
ரொம்ப அப்படியே யோசிச்சு இவ்வளோலாம் செலவு பண்ணுவோம் அப்படின்லாம் யோசிக்காதீங்க. இனிஷியலில் என்ன இருக்கோ அதை வச்சு ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஆட்டோமேட்டிக்காக அது உங்களை ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போய் நீங்களும் வளர்ந்து பெருசாக செய்யலாம். ஸோ இன் டோட்டல் இது எல்லாத்தையுமே சேர்த்து ஒரு செக்டர்லையும் நான் எவ்வளோ செலவு பண்ணுறேன்னா, எடிட்டிங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 36,100 rupees, கான்டென்ட் ஆர்கனைசிங் அதுக்கு வந்து 20,700 லைக் 699 கூட வச்சுக்கலாம், 700 வச்சுக்கோங்க. பர்ச்சேசஸ்க்கு 10,000 rupees நான் வச்சுருக்கேன். ஆனால் என்னோட ஃபோட்டோஷூட் ட்ராவலுக்கு 6,000 rupees, என்னோட கியர்ஸுக்கு 74,000 rupees. இன் டோட்டலாக நான் வந்து பார்த்தீங்கன்னா 1,42,800 rupees இதுக்காக இன்வெஸ்ட் பண்ணுறேன். ஸோ எவ்ரி மந்த் இந்த கேமரா கியர்ஸை நெக்லெக்ட் பண்ணிட்டீங்கன்னா அதில் ஒரு 74,000 சம்திங் ரெகுலேட் பண்ணிட்டீங்கன்னா, இந்த நெக்லெக்ட் பண்ண பிறகு நான் எவ்வளோ செலவு பண்ணுறேன்னா 68,800 rupees அப்ராக்சிமேட்டாக எவ்ரி மந்த். வீடியோ வருதோ வரலையோ, வியூஸ் வருதோ வரலையோ, நான் இந்த காசை எடுக்கிறனோ எடுக்கலையோ, இந்த காசை நான் கண்டிப்பாக செலவு பண்ணி தான் ஆகணும். வாட்ஸோ எவர் எவ்வளோ சம்பாதிக்கிறதோட எவ்வளோ அதில் இன்பிட் மறுபடியும் போடுறவங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். நான் இப்போ 2 லட்ச ரூபா சம்பாதிக்கிறேன்னு கூட வச்சுக்கோங்க, நான் அது தனியாக செப்பரேட்டாக போடுறேன். எவ்வளோ சம்பாதிக்கிறேன் இப்போ 3 lakh சம்பாதிச்சா கூட நான் ஒரு 70,000 80,000 இதில் போட்டாகணும். நான் 1 lakh சம்பாதிச்சாலும் 70,000 போட்டாகணும். நான் 2 lakh சம்பாதிச்சாலும் 70,000 போட்டால் தான் ஆகணும். வீடியோ வியூஸ் வந்தாலும் வரலினாலும் இதை நான் போட்டே ஆகணும். இட்ஸ் லைக் இதுதான், இப்படி தான் நடக்கணும். ஸோ இப்படி தான் நம்மளோட சேனல் இப்படி தான் நடக்கும். நம்மளோட சேனல் ரொம்ப ஆர்கனைஸ்டாக பர்ஃபெக்டாக எல்லாருமே சூப்பராக ஹாப்பியாக ஒர்க் பண்ணி ஒரு நல்ல கான்டென்ட்டாக உங்களுக்கு கொடுக்கணுங்கிறதுக்கு தான் நான் எங்களோட எய்ம். ஸோ இது வந்து வீடியோ எவ்வளோ பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் தெரியல எனக்கு. ஏன்னா இது யூடியூபருக்கு இவ்வளோ செலவு பண்ண அவசியம் கிடையாது. பட் ஒரு ஸ்டேஜ் குவாலிட்டி இன்க்ரீஸ் பண்ண நம்ம 1-2 பண்ணி தான் ஆகணும். ஸோ இதுதான் என்னோட செக்டர். ஸோ எல்லாருமே இதை சொல்லணும்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாருக்கும் அப்போ தான் ஒரு ஐடியா கிடைக்கும். எடுத்த உடனே ஒரு ஃபோனில் எடுத்து பண்ணிகிட்டே நம்ம அப்படியே பண்ணிட்டு இருக்க முடியாது. எல்லாருமே மதன் கௌரி ப்ரோ மாதிரி பண்ண முடியாது. இட்ஸ் லைக் அவரோட செக்டார் அது. இது ஒரு டிராவல் செக்டார், இல்லை ஏதாவது ஒரு ஃபோட்டோகிராஃபி செக்டார், ஃபேஷன் செக்டார், ஃபுட் செக்டார், ஏதாவதுனா ஒரு குவாலிட்டி இன்க்ரீஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ இதுதான் ஒரு யூடியூபராக நான் செலவு பண்ணுறது. ஸோ இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு கீழே காமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த மாதிரி நிறைய சீரிஸ் வரனால நான் நிறையா போஸ்ட் பண்ணுறேன். இந்த வீடியோ எவ்வளோ வியூஸ் போடலாம் எனக்கு தெரியல. இட்ஸ் லைக் வியூஸ்க்காக நான் எப்பயுமே மேக்ஸிமம் பண்ணுறதில்ல. ஐ ஃபீல் லைக் பண்ணணும்னு தோணுச்சு, உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினச்சி சொல்லிட்டேன். அண்ட் தட்ஸ் இட் ஃபார் டுடே பாய்ஸ். இன்னொரு நல்ல கான்டென்ட்டோட இந்த மேவரிக் உங்களை பார்க்குறேன். Until then, bye from your Maverick. டாடா, பாய், டேக் கேர். ஏதோ சொல்ல மறந்துட்டேன். பீஸ் அவுட். வீடியோ பண்ணும்போது பென்சிலை கீழே போட்டேன். ஒரு டைமும் 10,000 போட்டு வாங்க முடியாது. வாழ்க்கையில் ஒரு தடவை இது வாங்கி 2 வருஷம் வச்சு வச்சிருக்கணும். பாய்.